இந்த விளாகில் எங்களோட ஒரு வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். மோஸ்ட்லி எங்களோட வீக்கெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப லேசியான டேவாக இல்லாமல் கொஞ்சம் ஆக்டிவாக போகணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணிப்போம். அதுலேயும் ஆல்மோஸ்ட் 10K ஸ்டெப்ஸ் வந்து கவர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட முக்கியமான கோலாக இருக்கும். எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம் இருக்கும். இந்த வீக்கெண்ட் நாங்கள் அதுலியா போயிருந்தோம். கார் வந்து அதுலியாவில் பார்க் பண்ணிவிட்டு அந்த ஏரியா ஃபுல்லும் ஒரு பொடி நட மாதிரி போட்டாச்சு. அதுலியா சூஸ் பண்ணது என்னோட பிளான் தான். ஏன்னா ஒரு நாள் ஈவினிங் வந்து அந்த வழியாக ரேண்டமாக போயிருந்தோம். அப்போது தான் பில்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெஸ்டர்ன் லுக்காக நல்லா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இங்கே நடந்தோம் அப்படின்னா போர் அடிக்காது அப்படின்ட்டு தான் இந்த இடம் சூஸ் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் குளிர்ந்த காற்று, இதமான வெயில், அப்புறம் பொல்யூஷன் இல்லாத ஏரியா. அப்படியே நடக்கும்போது கொஞ்சம் நேச்சர் கூட கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். எங்கேயும் ரீட் பண்ணியிருந்தேன், வீக்கெண்ட்ஸ் ஃபார் ரிப்பேரிங் யுவர் பாடி அண்ட் சோல் அப்படின்ட்டு. அதான் இப்போ அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ தூரத்துலேயே ஒரு 6K ஸ்டெப்ஸ் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படியே அதுலியாவும் முடிஞ்சாச்சு. அப்புறம் வேற ஒரு பிளேஸ் தான். இது இப்போ எங்க இந்த இடத்துக்கு வந்தோம்னா அவளுக்கே தெரியாது எங்க வந்தேன். செல்லுங்க இந்த இடத்துக்கு வந்தோம். இது வந்து வீட்டுக்கிட்ட இருக்க பார்க்கு. எனக்கும் தெரியாது இந்த இடம். இந்த இடம் வந்து மோரக்கு இல்லைங்க, ஒரு டென்ட் மாதிரி இருக்கு. அப்படியே அதுலேயே முடிச்சு இந்த பிளேஸ் வந்துட்டோம். ஸ்டில் எனக்கு இதனோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரில. இங்கே என்டர் ஆனதும் அப்படியே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா மனாமா, ஜுஃபையர் இந்த பில்டிங்ஸ்லாம் தெரியும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜுஃபையர் டு ஹித் ஹைவேல இருக்கிற பிரிட்ஜ். அப்புறம் நம்ம லெஃப்ட் சைட் பார்க்கும்போது மோரக் தெரியும். அப்படியே மெதுவாக நடந்து நாங்கள் மனாமா ஜுஃபையர் சைடு பில்டிங் இருக்கிற பிளேஸ்க்கு போயிட்டோம். இங்கே தண்ணி வந்து க்ளீன் அண்ட் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஸோ எனக்கு கால் நனைக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஷூ போட்டதால் கால் நனைக்க முடியாது. சும்மா கையால் தொட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு களத்தில் இறங்கியாச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பார்க்குறத விடைக்கும் நம்ம பேர் ஐஸ் விஷுவலைசேஷன் வந்து அவ்வளோ சூப்பர்பாக இருந்துச்சு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்கிட்ட வேர்ட்ஸே இல்லை. கொஞ்ச நேரம் அந்த பெஞ்சில் உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா பேர்ட்ஸ் சிர்பிங், அப்புறம் இந்த சன்செட் ஆகிற டைம் இல்லையா, ஸோ மைல்டான அந்த வெளிச்சம் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு கோல்டன் ஆர் மாதிரி இருந்துச்சு. இனி நம்ம அப்படியே வந்து மோரக் சைட் போகலாம். இங்கே நிறைய பேர் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்ம வந்து இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுறது, லேண்ட் ஆகுறதெல்லாம் கொஞ்சம் இங்கே வந்து பார்க்கலாம்.
எல்லாம் ஓகே தான். ஆனால் எனக்கு அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுறத பார்த்தா மட்டும் மனசு வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். அப்படியே ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுஃபேரில் இருக்கிற டீ டைம் போயிருந்தோம். அங்கே கொடுத்த அந்த 3 மெனு கார்டும் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னன்னா டீ மட்டும்தான். அதுக்கு தான் இந்த சிரிப்பு. டீ இந்த வீக்கெண்ட் வந்து மோர் தேன் 10K ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த vlog வழியாக எங்கள் கூட கனெக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ.